மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சியை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். மன்மோகன் சிங் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆறுதல் கூறிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று வேறு யார் முக்கிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள்? அது குறித்தான முழு விவரங்கள். இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தற்போது மன்மோகன் சிங்கின் உடலுக்கு வேறு எந்தெந்த முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள்? அது குறித்தான விவரங்கள். வணக்கம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலே நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 92. மறைந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய பூத உடலானது டெல்லியில் இருக்கக்கூடிய நம்பர் 10 மோதிலால் நேரு மார்கில் உள்ள இல்லத்தில் முக்கிய தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மன்மோகன் சிங்கினுடைய பூத உடலுக்கு சற்று முன்னதாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றனர். மன்மோகன் சிங் அவர்களின் குடும்பத்தினரை பிரதமர் மோடி சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்திருக்கின்றார். நேற்று இரவே பெலகாவிலிருந்து அவசரமாக திரும்பிய
சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு மன்மோகன் சிங் உடலுக்கும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றனர். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திலே குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மன்மோகன் சிங் அவர்களுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர். டெல்லியிலே இன்று காலை 4 மணி முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. இயற்கையே மன்மோகன் சிங் அவர்களுடைய மரணத்திற்கு கண்ணீர் விடுவது போல இந்த மழை அமைந்திருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரை இந்திய வரலாற்றில் அவருக்கென்று பல்வேறு சிறப்பு அம்சங்களும் தனித்துவமும் இருக்கிறது. இந்திய பிரதமர்களிலேயே பாகிஸ்தான் நாட்டில் பிறந்த ஒரே பிரதமர் என்ற சிறப்புக்குரியவர் மன்மோகன் சிங் அவர்கள். லால் கிருஷ்ண அத்வானி கூட பாகிஸ்தானிலே பிறந்திருந்தாலும் அவர் துணை பிரதமராகத்தான் இருந்திருக்கிறாரே தவிர பிரதமராக இருந்ததில்லை. பாகிஸ்தானில் பிறந்து இந்திய பிரதமரான ஒரே இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள்தான். அதே போல ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்து இந்தியாவுடைய பிரதமர் என்கிற உயரிய பொறுப்புகளை வகித்த ஒரே இந்திய பிரதமரும் மன்மோகன் சிங் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1982 முதல் 85 வரை ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராகவும், அதற்கு முன்பு இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராகவும், 1991 95 வரை நிதி அமைச்சராகவும் பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை மன்மோகன் சிங் அவர்கள் வகித்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது பொருளாதார உலகிற்கும் இந்திய நாட்டிற்கும் மிகப்பெரிய பேரிழப்பு என பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் கூட நான் என்னுடைய ஆலோசகரையும் வழிகாட்டியும் இழந்துவிட்டேன் என்று தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். மன்மோகன் சிங் அவருடைய மறைவை தொடர்ந்து மத்திய அரசு 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்திருக்கின்றது. அடுத்த 7 நாட்களுக்கு அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் இந்திய தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று திட்டமிட்டப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் மன்மோகன் சிங் அவருடைய மறைவுக்கு இரங்கலும் கூட தெரிவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியிலும் அடுத்த 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும், காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன நாள் கொண்டாட்டம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன நாள் வழக்கமாக கொண்டாடப்படும். அந்த கொண்டாட்டங்களும் கூட ரத்து செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி அனைத்தும் அரை கம்பத்தில் பறக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் மன்மோகன் சிங் உடலானது தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை அவருடைய அந்திம் சன்ஸ்கார் என்று சொல்லப்படக்கூடிய இறுதி சடங்குகள் என்பது முழு அரசு மரியாதையுடன் நடைபெற உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.